Hi friends, welcome to Career Tag channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல SSC CGL எக்ஸாம் ஹால் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது இந்த எக்ஸாம் சென்டருக்கு என்டர் ஆகிறதுல இருந்து இந்த எக்ஸாம் முடிஞ்சு வெளியில வர வரைக்கும் என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கும் அதோட ஒரு ஓவர்வியூவை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம்க்கு என்னென்னலாம் எடுத்துட்டு போகணும்னு தெரிஞ்சுக்கணும். அதை பத்தின ஒரு வீடியோவை நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது ரிப்போர்ட்டிங் டைம். நம்ம அட்மிட் கார்டில் நமக்கு என்ன ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு half an hour பிஃபோராகவே நம்ம எக்ஸாம் சென்டரை ரீச் ஆகுற மாதிரி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம் சென்டரில் என்னெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு பார்க்கலாம். செயின், பிரேஸ்லெட், இயரிங்ஸ், பேங்கிள், கிளிப், பேண்ட், அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ்ல பெரிய பட்டன்ஸ் ஏதாச்சும் இருக்கக்கூடாது. பெல்ட், வாட்ச், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாமே, மொபைல் ஃபோன், ஹெட்ஃபோன், ப்ளூடூத், அதுக்கப்புறம் புக்ஸ், பென், இது மாதிரி எந்த ஐட்டம்ஸையும் எக்ஸாம் சென்டருக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே ஐடி ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் தான் பண்ணுவாங்க. நம்ம எடுத்துட்டு போற ஐடி ப்ரூஃப்ல இருக்கிற நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தும் நம்மளோட அட்மிட் கார்டில் இருக்கிற நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தும் எக்ஸாக்டா மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க. நம்மளோட டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த், இயர் இதை மாதிரியான ஒரு கம்ப்ளீட் ஃபார்மேட்ல இருக்கணும். அதை அவங்க செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரிஸ்கிங் ப்ராசஸ் நடக்கும். நம்ம உள்ள போனதும் ஃபர்ஸ்ட் என்ட்ரி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஃபோட்டோ கேப்சர் பண்ணுவாங்க. நம்மளோட தம்ப் பிரிண்ட்டை ஸ்கேன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நமக்கான சிஸ்டமை அவங்க அலோகேட் பண்ணுவாங்க. நமக்கான சிஸ்டம்ல நம்ம போய் உட்காந்ததுக்கு அப்புறமா நம்மளோட சிஸ்டம் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதாவது நம்ம மவுஸ் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். இன்கேஸ் அதுல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம இன்விஜிலேட்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி நமக்கு வேற சிஸ்டம் ஏதாச்சும் மாத்தி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பென் அவங்களே கொடுத்துருவாங்க. அட்டெண்டன்ஸ் ஷீட்ல சைன் வாங்கிப்பாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், எஸ்எஸ்சி கமிஷன் காப்பி ஸ்லிப். இந்த ஸ்லிப் நமக்கு கொடுப்பாங்க. இந்த ஸ்லிப்போட ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் இது. நம்மளோட ஃபோட்டோ பிரிண்ட் ஆகியிருக்கும். நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே பிரிண்ட் ஆகி இருக்கும். அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அண்ட் இங்கே நம்மளோட தம் பிரிண்ட் வைக்க சொல்லுவாங்க. அண்ட் நம்மளோட சிக்னேச்சர் இங்கே போட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இது அந்த கமிஷன் ஸ்லிப்போட பேக் சைட். இதில் நமக்கு ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணுறதுக்கான இடம் கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணி நம்ம கிராஸ் சைன் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே சில லைன்ஸ் நம்ம பார்த்து எழுதுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம ஸ்க்ரீனில் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு 2 or 3 லைன்ஸ் டிஸ்பிளே ஆகும். அந்த லைனை பார்த்து இங்கே நம்ம எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இங்கே மதர்ஸ் நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் எப்படி ஃபில் பண்ணணும்னு நம்ம இன்விஜிலேட்டரே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ரஃப் ஷீட் அவங்க கொடுத்துருவாங்க. லாகின் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்ட் நம்மளோட அட்மிட் கார்ட்லேயே பிரிண்ட் ஆகியிருக்கும். அதை பார்த்து நம்ம டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் ஒரு பாக்ஸில் நம்ம ஒரு 2 or 3 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த லைனை தான் நம்ம அந்த கமிஷன் காப்பியோட பேக் சைடில் நம்ம பார்த்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம அந்த ஸ்லிப்பை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இன்விஜிலேட்டர் அந்த ஸ்லிப்பை நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த எக்ஸாம் எந்த லாங்குவேஜில் எழுத போகிறோம்னு செலக்ட் பண்ணிக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜை நல்லா படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த எக்ஸாம்ல மொத்தம் 4 செக்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கு 1 hour டைம். ஸோ இந்த 1 hour இந்த 4 செக்ஷன் எந்த ஆர்டர்ல வேணாலும் நம்ம கொஷின்ஸை அட்டன் பண்ணலாம். டோட்டல் 100 கொஷின்ஸ் இருக்கும். 200 மார்க்ஸ் எக்ஸாம் நடக்கும். நெக்ஸ்ட் இன்கேஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா ரஃப் ஷீட் வேணும்னா நம்ம இன்விஜிலேட்டர் கிட்ட நம்ம கேட்டோம்னா அவங்க தருவாங்க. எக்ஸாம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸிட் வெரிஃபிகேஷன் இருக்கும்.
அகைன் நம்மளோட ஃபோட்டோ கேப்சர் பண்ணுவாங்க. தம்ப் பிரிண்ட் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஃபைனலா நம்மளோட ரஃப் ஷீட், பென் இது எல்லாத்தையுமே இன்விஜிலேட்டர் கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்கும்னு அதுக்கான ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி எக்ஸாம். எக்ஸாம் எல்லாரும் நல்லா பண்ணுங்க. இதே மாதிரி ஜாப் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.